வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் ஈரல் வறுவல் செய்ய போகிறோம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த 200 கிராம் அளவுக்கு மட்டன் ஈரல் வாங்கியிருக்கேன். இதை நான் ஃபஸ்ட்டு வினிகர் விட்டு நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிட்டேன். அப்போ தான் அந்த கவுச்சி வாடை இருக்காது. அதனால் 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். உடம்பு முடியாதவங்களுக்கு நீங்கள் பெப்பர் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வறுவலுக்கு தேவையான உப்பும் இதில் நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம தண்ணி விடாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மட்டன் ஈரலில் வினிகர் போட்டு நல்லா 4 தடவை நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கவுச்சி வாடை உங்களுக்கு இருக்காது. அது சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம வினிகர் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறோம். வினிகருக்கு அப்புறமா நான் மஞ்சத்தூள் போட்டும் நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறணும். இப்போது 30 நிமிஷம் கழித்து நம்ம வறுவல் செய்ய போகிறோம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு சின்ன பிரிஞ்சி இலை நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசம் வரும் வரை நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்க போகிறோம். வறுவலுக்கு வெங்காயம் நிறையா போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நிறையா கிடைக்கும். நான் இன்றைக்கி 200 கிராம் தான் வாங்கியிருக்கேன். அதனால் ஒரு பெரிய வெங்காயமாக 1 நறுக்கி போட்டிருக்கேன். நான் சின்ன வெங்காயம்னா ஒரு 20 வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிடலாம். மட்டன் ஈரலில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா நம்ம வதக்கிட்டோம். இந்த மட்டன் ஈரல் சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புல இந்த ரத்தம் ஊறாதவங்க இது சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே ரத்தம் ஊறும். அவங்களுக்குலாம் அயன் டானிக்கே தேவையில்லை. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை இதில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மட்டன் ஈரலில் ஒமேகா 3 இருக்குங்க. அது ரொம்பவே நல்லது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஜென்ரலாகவே மட்டன் ஈரல் நமக்கு ரொம்ப நல்லது. இந்த இதய நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நீங்கள் சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு அது பாதிப்பு கம்மியாகும். மட்டன் ஈரல் எல்லோரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்குது மட்டன் ஈரலில். இதை நம்ம சிம்மில் வச்சு நல்லா நம்ம வேக வச்சிடணும். ஒரு 5 ஒரு 10 நிமிஷம். இதை குக்கரில் எல்லாம் நம்ம வேக போடணும் நான் இல்லை. அதை மேரினேட் பண்ணோம்ல அந்த பவுலில் கொஞ்சமாக நம்ம அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடலாம். ஈரல் ஒரு 5 to 10 மினிட்ஸில் வெந்துருங்க. ஸ்லோ குக் பண்ணால் உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸில் நல்லா வெந்துடும் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் குக்கரில் ஒரு விசில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். நல்லா கட் ஆகுது பாருங்கள். வேகலைன்னா கட் ஆகாது. இப்போ போட்டுக்கிற வெங்காயம்லாம் நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தனியாக கூட சாப்பிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான மட்டன் ஈரல் வறுவல் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். நல்லா நம்ம சொல்ல வதக்கிடுவோம்.
இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.